ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே பேட்ச்வர்ட். ஐ எம் லோகேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மல் ஃபிஞ்சஸில் எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேட்ஸ் வளர்த்தணும்னு ஒரு ஐடியா வந்தாலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸ். அந்த ஃபிஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாங்கி நிறைய சிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோஸில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபிஞ்சஸில் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலரில், அதாவது பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது, ஃபான் கலர் இருக்குது, அதில் வந்து எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபிஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து பேட்ச்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் இருக்கிற ஃபிஞ்சஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கையில் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஞ்சஸ்க்குமே ஈஸியான ட்ரிக் எதுன்னு சொன்னால், மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருந்தால் மேல், லைட் கலரில் இருந்தால் ஃபீமேல். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயே நல்லா டார்க்காக இருக்கும், இல்லைன்னா ரெட் கலரில் இருக்கும். இப்படி இருந்தால் மேல். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், இல்லை லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் அடல்ட் ஆகும்போது மட்டும்தான் தெரியும். மினிமம் பார்த்தீங்கன்னா 4 to 5 months ஆனால் மட்டும்தான் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இதே வந்து ப்ரீடர்ஸ் அது போக ரெகுலராக அதில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 monthsலேயே வந்து உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஒரு சில ஐடென்டிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா பார்க்கல. எப்படின்னா கன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அதாவது பார்த்தா வைடாக இருக்கும், அது ஒரு இதாட்ட பாக்ஸாட் இருக்குன்னு வைங்களேன். அது போக விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் ஒயிட் கலரில். அது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ரௌன் கலரில் இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மார்க்கிங்கில் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி ரேர் கேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னத்தில் மார்க் வரதெல்லாம் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இது வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கிங் எதுவுமே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். கன்னத்துலேயும் மார்க்கிங் இருக்காது, செஸ்ட்லேயும் இருக்காது, விங்கி கடியிலையும் இருக்காது. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 to 4 months வெயிட் பண்ணி அந்த பீக்கோட இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும், நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கிறது மேலே, ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஃபீமேல். ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி மட்டும்தான் கண்டுபிடிக்கும். சிக்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஒரு சில பேர் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக வரும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், செஸ்ட்லேயும் மார்க்கிங் இருக்காது, அந்த விங்கி கடையிலையும் மார்க்கிங் இல்லை, கன்னத்துலேயும் மார்க்கிங் இருக்காது. மோஸ்ட்லி ஒயிட் ஃபிஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-3 வெரைட்டி மட்டும் தான் இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேல் ஃபீமேல் வந்து முன்னாடி பார்த்த ஃபீமேலுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மார்க்கிங்கும் இருக்காது. இதுவும் ஃபீமேல் தான். கன்னத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்கும். அந்த பீக் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். அது என்னன்னா பியூர் ஒயிட்டில் இந்த மாதிரி கோடு வரதும் ஃபீமேல் வரும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். நம்ம சேனல் எப்போ தான் புதுசாக பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட பயோவில் கொடுத்துருக்கா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் வந்து சேல்ஸ் அப்டேட் பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோட எண்டிங் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.